Hi, dear students. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து தியரம் 1.9 பார்த்துருந்தோம். தியரம் 1.9 பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு 6 சப்டிவிஷன், அதில் ஒரு சப்டிவிஷனில் 2 சப்டிவிஷன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதை எழுதி பார்த்துருக்கணும். அதை நீங்கள் வருஷலாக பார்த்து படித்து எழுதி பாருங்கள். இப்போது அந்த தியரத்தில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த யூனிட்டோடைய ஃபைனலான ஸ்டேஜில் நான் உங்களுக்கு நிறைய 1 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணி அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கிரியேட்டட் 1 மார்க்ஸை. இப்போ நான் வந்து ஃபர்தராக ஒரு சில விஷயத்துக்கு போகிறேன். இப்போது ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்து, ஓகே, ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்து கொஷினில் வந்து மேட்ரிக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. திஸ் வாஸ் ஆஸ்க்டு இன் தி கொஷின். அடுத்தது ஏ இன்வர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஏ இன்வர்ஸை கண்டுபிடிங்கன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் கிவன். இதை கொடுத்து இதை எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சில சம்ஸில் கொஷின்ஸில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொஷினில் கொடுத்துட்றாங்க. ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொஷினில் கொடுத்துட்றாங்க. ஏன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொடுத்து ஏவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யுது? கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. வி நீட் டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ. ஏவை கண்டுபிடிக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, நேராக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொடுத்து தானே ஏ இன்வர்ஸை கேட்குறாங்க. நேராக என்ன செய்கிறாங்கன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொடுத்து ஏ இன்வர்ஸை கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொடுத்து ஏ இன்வர்ஸை கொஷினில் கேட்குறாங்க. சார், இதுக்கு ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்னது? 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது எட்டு வந்து நேராக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமே, பிரச்சனை இல்லையே. இந்த இடத்துல என்ன போடுவீங்க? அங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆனால் ஏன்ற மேட்ரிக்ஸே கொஷினில் இட் வாஸ் நாட் கிவன். அது கொடுக்கலன்னும் போது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ இதுக்காக நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். எனக்கும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படி இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். let capital A be a non-singular matrix. Okay, let capital A be a non-singular matrix of odd order. What is the meaning of odd order? 1 cross 1 இருக்கலாம், 3 cross 3 இருக்கலாம், 5 cross 5 இருக்கலாம், 7 cross 7 இருக்கலாம். So this is odd degree. I am not going to give this for even degree. So A is a non-singular matrix of odd order. Okay, odd order. Then prove that determinant of A is always positive. Then prove that determinant of A always positive. So this is exam question, right? So ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒற்றைப்படையான ஆர்டர் இருக்கணும். 1,1, 3 cross 3, 5 cross. அந்த மாதிரி மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ, டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடையாது, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம்ல, இல்லைங்களா? அந்த அட்ஜாயிண்ட்டோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம நம்புறது? எப்படி இந்த ப்ரூஃபை நம்புறது?
இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 3x3 ஏ மேட்ரிக்ஸை எடுங்க. 3x3 ஏ மேட்ரிக்ஸை அதுக்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த அட்ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அட்ஜாயிண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சி பாருங்கள். எல்லா சம்லையுமே அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நான் அதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் அதை ரஃப் ஒர்க்கில் when you are free you check that. ஸோ இது எப்போ அப்படின்னா only when the order is odd order 1x1 இந்த ஆர்டர் இருக்கும்போது தான். ஐ எம் நாட் சேயிங் திஸ் ஃபார் 2x2 4x4க்கு நான் சொல்லலை. சரி, இதுக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம்? இதை எப்படி நம்புறது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஐ வில் கிவ் தி ப்ரூஃப். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் செக்ஷனில் adjoint of A இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் பவர் n-1 இதை போல ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ adjoint of A is equal to determinant of adjoint of A equal to determinant of A whole power n-1. right? கரெக்டாக சொல்கிறேன்னா? எஸ், இது போல் ஒரு ப்ரூஃப் கொடுத்துருந்தோம் நம்ம. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ். let the order of A be 2m plus 1 2m plus 1 comma m equal to 0 1 2 etc. ஸோ இதை அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்ற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 2m plus 1. ஏன்ற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 2m plus 1. எம்முக்கு 0 போடுங்க, அப்போ ஆர்டர் வந்து 1 வந்துடும். எம்முக்கு 1 போடுங்க, அப்போ ஆர்டர் 3ன்னு வரும். எம்முக்கு 2 போடுங்க, 2 2s are 4 4 plus 1 அப்போ ஆர்டர் 5 வரும். ஓகே, அப்போ ஆர்டர் வந்து இதான். திஸ் இஸ் ஆர்டர். இங்கே வந்து ஆர்டர்னு கொடுத்துருக்கிறதால நான் இதை போல் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதே ஈவன் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன அசியூம் பண்ணுவீங்க? வெறும் 2m மட்டும் அசியூம் பண்ணுவீங்க. வெறும் 2m மட்டும் அசியூம் பண்ணுவீங்க. அப்போ எம்முக்கு 0 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும், எம்முக்கு 1 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும், எம்முக்கு 2 போட்டிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஈவன் ஆர்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆட் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து இதுதான். அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற nன்றது என்னது? மேட்ரிக்ஸோடைய ஆர்டர். இந்த இடத்துல n வந்து திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். Order of the matrix. So I will write this same formula. Determinant of adjoint of A, right? Determinant of adjoint of A is equal to determinant of A power order minus 1. What is the order? 2 power m plus 1 minus 1. 2 power m plus 1 minus 1. So if you cancel this, you will be getting determinant of A whole power 2m. Whole power 2m. So let me write this. என்னுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் அதனால் இப்படி எழுதிக்கிறேன். ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஆன்சராகவும் வரலாம், பாசிட்டிவ் ஆன்சராகவும் வரலாம். எப்படி வேணாலும் வரும். -3 வரலாம், -1 வரலாம், +3 வரலாம், எந்த மாதிரி வேணாலும் ஆன்சர் வரலாம். ஆனால் இங்கே +3 இருக்கட்டும், -3 இருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இங்கே என்ன இருக்குன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இருந்ததுன்னா அப்போ அந்த நெகட்டிவ் என்ன ஆகிடும்? கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். அப்போ கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ். இது எப்போ பாசிட்டிவ்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஆர்டர் வந்து 1x1 3x3. அப்போது 2x2 4x4 6x6 இருக்கும்போது நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா? யூ திங்க் அபவுட் தட். அது நெகட்டிவாக இருக்கலாமா, பாசிட்டிவாக இருக்கலாமா? ஸோ இதே ப்ரூஃப் அதுக்கு பண்ணால் என்ன மாதிரி ஆன்சர் வரும்னு யூ திங்க் தட். ஓகே, ஸோ இப்போ நான் மெயினான விஷயத்துக்கு வரேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் சம். So we will move to the next part. So listen. இப்போ ஏன் சார் திடீர்னு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை நீங்கள் ஏன் சார் பாசிட்டிவ்னு திடீர்னு ஒரு சம் எட்டு வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க?
ஸோ ஐ வில் சே த ரீசன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு சம்மா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இப்போ வந்து நோட், இப்போது ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3x3 ஃபார் எக்ஸாம்பிள் 3x3. மேட்ரிக்ஸ் ஏவுடைய ஆர்டர் வந்து 3x3. அப்போ இதனுடைய அட்ஜாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தால் கண்டிப்பாக இஸ் பாசிட்டிவ். ஆமாம் ரைட்? அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம முன்னாடி இருக்க தேர்த்தில் அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். 3x3 இருக்கும்போது ஷுவராக அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போது determinant of adjoint of A equal to determinant of A whole power order minus 1, 3 minus 1. So determinant of adjoint of A equal to determinant of A the whole square. Determinant of A the whole square. Listen. Determinant of A the whole square. இப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிங்கன்னா I should put plus or minus here and I should put a square root here, right? So determinant of A equal to plus or minus square root of determinant of adjoint of A. Determinant of adjoint of A. Square root குள்ளார determinant of adjoint of A இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஸோ லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது உள்ளார இருக்கிறது நெகட்டிவா பாசிட்டிவா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மஸ்ட் பி பாசிட்டிவ். ரூட்டுக்குள்ளார இருக்குனாக்கா அப்போ நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டு இங்கே எழுதிட்டு வர்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து ஆட் நம்பராக ஆட் டிகிரியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ அப்போ இந்த விஷயத்தை எழுதி இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணேன். கண்டிப்பாக ஆர்டர் 3x3 இருக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கிளியராக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸுக்கு பாசிபிள் இல்லை. லிசன் மை வேர்ட், 2x2 மேட்ரிக்ஸுக்கு இது பாசிபிள் கிடையாது. ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சார் இதை ஏன் சார் கண்டுபிடிச்சிங்க? ஓகே, ஐ வில் சே ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? வாட் ஃபார்முலா யூ வில் யூஸ்? 1 by determinant of A into adjoint of A. am I right? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 1 by determinant of A இருக்க வேண்டிய இடத்துல plus or minus square root of adjoint of A into adjoint of A அப்படின்னு இந்த ஃபார்முலாவை ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? A வந்து ஆட் டிகிரியாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். It should not be used when the A is even degree, right? இந்த ஃபார்முலா எதுக்கு சார்? இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கும்போது why this formula? கொஷினில் ஏன்ற மேட்ரிக்ஸை கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஷினில் ஏவை கொடுக்காம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொடுத்து ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்போ 1 by plus or minus square root of determinant of adjoint of A into adjoint of A. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒன்று, determinant of adjoint of A equal to determinant of A whole power n minus 2 into A. இது எங்கே பார்த்துருக்கோம்? இது 4வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் நினைக்கிறேன். தியரம் 1.9ல் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன சார் செய்ய போகிறீங்க? லிசன் கேர்ஃபுல்லி. இதுலேயும் n இருக்க வேண்டியதில் 3ன்னு போட்டுடலாம். அப்படின்னா வரும் determinant of adjoint of A. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதும்போது டிட்டர்மெண்ட் சிம்பிள் போடுங்க கரெக்டாக. ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுல ப்ராக்கெட் மாதிரி தெரியட்டும். டெஸ்ட் எழுதும்போது ப்ராக்கெட்டும் டிட்டர்மெண்ட் சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எழுதுறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக திருத்தினாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாகிடும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணி நோட்ஸை வந்து ப்ராப்பராக எடுங்க. ஈக்குவல் டு
You put 3 here. அப்போ determinant of A 3 minus 2 is 1 into A. இப்போ இந்த A மட்டும் இங்கே இருக்கட்டும். A என்றது மேட்ரிக்ஸ், டிட்டர்மெண்ட் ஆஃப் A என்றது அது வந்து ஒரு ஸ்கேலார், அது ஒரு நம்பர் மாதிரி. அந்த நம்பரை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படின்னா வரும்னா A equal to if you take that 1 by determinant of A, determinant of adjoint of adjoint of A. Please 1 minute. See, I should not get determinant here. Determinant வராது. ஸோ தேரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் தான், அதேமாதிரி இங்கேயும் வராது. ஓகே, இப்போ A equal to 1 by determinant of A. Determinant of A இருக்க வேண்டிய இடத்துல I can write plus or minus square root of determinant of adjoint of A into adjoint of A. இந்த ஃபார்முலாவை எங்கே யூஸ் பண்ணலாம்? கொஷினில் adjoint of Aவை கொடுத்து ஏன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்கன்றாங்க. adjoint of Aவை கொஷினில் கொடுத்து ஏவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு A கொடுத்தா adjoint of Aவை கண்டுபிடிக்க தெரியும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும். இப்போ adjoint of Aவை கொடுத்து ஏவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் adjoint of A வந்து 3x3 இருக்கணும். ஓகே, ஆர்டர் வந்து ஆட் டிகிரியாக இருக்கணும். ஆட் டிகிரியாக இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கட்டம் போட்டிருக்க ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டானது. ஸோ இந்த இதில் A இன்வர்ஸில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. A இன்வர்ஸில் இங்கே ஒரே ஒரு அட்ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஏவில் வந்து 2 அட்ஜாயிண்ட் இருக்குது. அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஃபார்முலா மறக்க வேண்டாம். தேங்க்யூ. வில் see you in the next video.